குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்பு செய்தி சம்மந்தமாக பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு ரயில்வேயில் வேலை. சரிங்களா? இந்திய ரயில்வே துறைக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்யும் ரயில்வே தேர்வாணையம் 3058 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து கமர்ஷியல் டிக்கெட் கிளார்க் பதவிக்கு வந்து 2424 பேரும், அக்கவுண்ட் கிளார்க் டைப்பிஸ்ட் பணிக்கு 394 பேரும், ஜூனியர் கிளார்க் டைப்பிஸ்ட் பதவிக்கு 163 பேரும், ட்ரெயின் கிளார்க் பணிக்கு 77 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் வந்து 3058 காலி பணியிடங்கள். இதில் லாஸ்ட் டேட் வந்து 27/11/2025 அன்றைய தேதிப்படி இந்த பணிகளுக்கு 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து 12th படிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கவுண்ட் கிளார்க்கு, டைப்பிஸ்ட்டு மற்றும் ஜூனியர் கிளார்க் டைப்பிஸ்ட் பணிகளுக்கு வந்து மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் டைப்பிங் தேர்ச்சியும் அடிப்படை கம்ப்யூட்டர் இயக்கத்திறனும் அவசியமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 27/11/2025 அந்த டேட் படி 18 முதல் 30 வயதுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அரசு விதிகளின்படி 3 முதல் 5 ஆண்டுகள் வயது தளர்வு அனுமதிக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை வந்து 10 முதல் 15 ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் வயது வரம்பில் சலுகைகள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு வந்து முதல் நிலை, 2ஆம் நிலை 2 லெவல் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தட்டச்சுத்திறன் தேர்வு, ஆவண சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். 27/11/2025 வரை ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்ப நடைமுறை வந்து சம்மந்தப்பட்ட விரிவான விவரங்களை rrbchennai.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸாக வந்து நான் ஒரு வீடியோ அடுத்து நான் கொடுக்குறேன். பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.